Good morning, champion. This is Professor Rasurin from Government College of Technology. நீங்க என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங் வந்து லேர்ன் பண்ண போறோம். நம்ம கூட டெக்னிக்கல் சாம்பியன் நிவேதா இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங்கான பேசிக் பிரின்சிபிள் என்னன்னு பார்ப்போம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு தெர்மல் ரிசர்வாயர் இருக்கு. என்ன தெர்மல் ரிசர்வாயர் இருக்கு? அப்போ ஒன்னு வந்து ஹை டெம்பரேச்சர் தெர்மல் ரிசர்வாயர், இன்னொன்னு low temperature thermal reservoir சொல்ற ரெண்டு ரிசர்வாயர் இருக்கு. இப்ப டைரக்ஷன் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து from the low temperature thermal reservoir வந்து high temperature thermal reservoirக்கு போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்படி போகும்போது நம்ம வந்து கண்டிப்பா வந்து நம்ம இது கொடுக்கணும், ஹீட் இன்புட் கொடுக்கணும். ஹீட் இன்புட் கொடுக்கறத கொடுத்தா அது வந்து இதுவாகும். ஸோ இது இஸ் த ஒர்க் இன்புட். ஒர்க்கை கொடுக்குறோம், ஒர்க் கொடுக்கறதுனால தான் நம்மளால என்ன பண்ண முடியுது, ஹை டெம்பரேச்சர் போக முடியும். ஒர்க் கொடுக்கலன்னா போக முடியாது. ஒர்க் கொடுக்கணும்னா போகாது அப்படிங்கிறது என்னலாம், அது வந்து கிளாசியஸ் ஸ்டேட்மென்ட் சொல்லுவாங்க. இட் இஸ் இம்பாசிபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ஃப்ரம் த லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர் டு ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர் வித்அவுட் தி எய்ட் ஆஃப் த எனி ஒர்க் அப்படி சொல்றாங்க. ஸோ இதான் வந்து இது பண்ணுறாங்க. இப்போ நம்ம அங்கே கொடுத்துருக்க டிவைஸ் ஹீட் பம்ப் சொல்லிட்டாங்க. ஹீட் பம்ப்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, heat pump na it produce the heating effect அப்படினலாம். it produce the heating effect. இப்போ heat pumpக்கும் ரெஃப்ரிஜரேட்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா, ரெண்டுத்துக்கும் அதே இதுதான். ஆனா இப்போ இங்க heat pump தான் போட்டுருக்காங்க. ரெஃப்ரிஜரேட்டருக்கும் இதே போல இன்னொரு டயகிராம் வரைஞ்சிட்டு அப்ப வேறுபாடு என்னன்னு பார்க்கலாம். இதே போல இன்னொரு டயகிராம் வரைங்க. சேம் அதுதான் மாதிரி அப்படியே போடுங்க. ஆனா அது ரெஃப்ரிஜரேட்டர் போடுங்க REF. ஸோ ரெண்டுமே ஒன்னே தான் இருக்கு. ஒன்னே இருந்தாலும் வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எஃபெக்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற எஃபெக்டை பொறுத்து வேறுபாடு வரும். ஸோ எஃபெக்ட் எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, மேலே அந்த ஹை டெம்பரேச்சர் ரீஜனை மட்டும் ஒரு இது பண்ணுங்க, வட்டம் போடுங்க. அப்படி அங்கே இங்கே வந்து லோட் அங்கே இல்லை, இங்கே இவனுக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் வட்டம் போடுங்க. டாட்டாட்டில் போடுங்க, இந்த மாதிரி போடுங்க. அவனை அழிச்சுங்க. ஸோ இங்கே கீழே இங்கே வந்து லோ டெம்பரேச்சர், இதில் வந்து ஒரு வட்டம் போடும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஹீட்டிங் எஃபெக்ட், அங்கே ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு எழுதிடலாம். அங்கே நடந்தது ஹீட்டிங் எஃபெக்ட். ஹீட் பம்புக்கு நடக்கிறது வந்து ஹீட்டிங் எஃபெக்ட், ரெஃப்ரிஜரேட்டருக்கு நடக்கிறது கூலிங் எஃபெக்ட். இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே இதுதானே இருக்கு, ஏன் ரெண்டு டிவைஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே இருக்கோம். நம்ம படிக்கிற காலகட்டத்தில் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ ஏன் ரெண்டு பேர் வைக்கிறாங்க, ரெண்டு வேற வேற இருந்ததுன்னா அப்போ ஹீட்டிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகும், நம்ம இது பண்ணுறோம். கூலிங் எஃபெக்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டிசைர்ட் எஃபெக்ட், அது டிசைர்ட் எஃபெக்ட்ன்றது தான் ஹீட்டிங் எஃபெக்ட். இங்கே வந்து ரெஃப்ரிஜரேட்டருக்கு வந்து கூலிங் எஃபெக்ட், டிசைர்ட் எஃபெக்ட் வந்து கூலிங் எஃபெக்ட் அப்படின்னு தெரியும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஹீட் பம்ப்னா வந்து நமக்கு அந்த டிசைர்ட் எஃபெக்ட் ஹீட்டிங் எஃபெக்ட்னால QH அப்படி சொல்லலாம். QH வந்து இன்னொரு பேர் கூட வைக்கலாம், QR. QH பதிலா QR அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹீட் ரிஜெக்டட் அர்த்தம். இங்க QL க்கு பதிலா இன்னொரு பேர் வைக்கலாம், QA அப்படின்னா என்ன அர்த்தம், ஹீட் அப்சார்ப்னு அர்த்தம். இல்ல QS அப்படின்னு கூட வைக்கலாம், ஹீட் சப்ளைட் அப்படின்றது. இதெல்லாம் வார்த்தைகள் தான் விளையாடுவாங்க, அதனால வார்த்தை மட்டும் கரெக்டாக தெரிஞ்சா போதும். இதுதான் வந்து நம்ம அந்த இது பேசிக்காக புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் QR தான் பெரியவன். எப்பவுமே என்னன்னா நமக்கு யார் பெரியவன்றது தெரியும். இப்போ இங்கே வந்து QR தான், ரிஜெக்டட் தான் பெருசு அப்படின்றது வேல்யூ தெரியணும். ஸோ QR வந்து ஆர் இன்னொரு பேர் வந்து QRக்கு இன்னொரு பேர் வந்து Q1 அப்படி சொல்லுவாங்க, ஏன்னா 1னா பெரியவன். இங்கே QSக்கு இன்னொரு பேர் வந்து Q2 அப்படின்னா. ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா போடுவோம். COP ஆஃப் ஹீட் பம்ப் வந்து டிசைர்ட் எஃபெக்ட் பை ஒர்க் இன்புட். டிசைர்ட் எஃபெக்ட் வந்து நமக்கு என்ன தெரியும்னா, இட் இஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு தெரியலாம். இட் இஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு தெரியலாம். ஸோ அதே ஒர்க் இன்புட் தான். சரி, இப்போ ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து QH, ஒர்க் வந்து QH மைனஸ் QL. இது வந்து போத் ரிவர்சிபிளுக்கும் யூஸ் பண்ணலாம், இர்ரிவர்சிபிளுக்கும் யூஸ் பண்ணலாம். போத் ரிவர்சிபிள் ஹீட் பம்ப் யூஸ் பண்ணலாம், irreversible heat pump யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த TH அப்படின்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா,
இது வந்து ஒன்லி இந்த டெம்பரேச்சர் ரிலவெண்டா பாத்தீங்கன்னா ஒன்லி ரிவர்சிபிள் தான் யூஸ் பண்ண முடியும் இந்த ஃபார்முலா. ஏன்னா வந்து ரிவர்சிபிள் தான் Q is proportional to T அப்படின்றது தெரிஞ்சதுனால Q கேட்கலாம் T போட்டா நமக்கு ரிவர்சிபிள் யூஸ் பண்ணலாம். இது வந்து COP ஆஃப் ஹீட் பம்ப். COP ஹீட் பம்ப்னா ஹீட் பம்ப் வந்து அண்ணன், ரெஃப்ரிஜரேட்டர் தம்பி. அப்ப அண்ணனுக்கு ஹையர் வேல்யூ வரும், தம்பிக்கு லோயர் வேல்யூ வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹையர் வேல்யூ அண்ணனுக்கு லோயர். அப்ப இங்க டிசைட் எஃபெக்ட் பை ஒர்க் இன்புட் வந்து இங்க டிசைட் எஃபெக்ட் வந்து ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் ஆர் கூலிங் எஃபெக்ட் பை ஒர்க் டன் அப்படி சொல்லலாம். அதுவும் சொல்லலாம் QL பை ஒர்க் இன்புட் இல்லை QL பை QH மைனஸ் QL. இப்போ இது வந்து ரிவர்சிபிளுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ இது இந்த ஃபார்முலா Qல வந்து QL டிவைட் QH மைனஸ் QL வந்து போத் ரிவர்சிபிள் அண்ட் ரிவர்சிபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது COP ஹீட் பம்ப் ஈக்குவல் டு 1 plus refrigerator வருது is equal to 1 by efficiency of heat engine. The above expression applicable only between the same temperature limit அப்படின்றாங்க. The above application is same temperature limit இருந்தா தான் நம்ம வந்து இந்த யூஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹீட் பம்ப் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் COP ஆஃப் ஹீட் பம்ப் என்ன ஃபார்முலா வரும், COP ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் என்ன ஃபார்முலா வரும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த இது ரெண்டுக்கும் உள்ள ஹீட் பம்ப் COP ஹீட் பம்புக்கும் COP ரெஃப்ரிஜரேட்டருக்கும் ரிலேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் இன்ஜினும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது ரிலவெண்டான ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் இதுல இருந்து ஒரு இட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ப்ரோன் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆல்ரெடி கொஸ்டின் ப்ரோன் ஜோன் தான், ஆனால் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம ஒரு மெக்கானிக்கல் இன்ஜின் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டியது. தேங்க்யூ. இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஐடியல் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் பார்க்க போறோம். ஐடியல் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் இன்னொரு பேர் என்ன? ரிவர்ஸ்ட் கார்னாட் சைக்கிள். இது வந்து ரிவர்ஸ்ட் கார்னாட் சைக்கிள்னு சொல்றோம். இப்போ நீங்க வந்து 1 to 2 process வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஐசென்ட்ரோபிக் process னு சொல்றாங்க ஆர் ரிவர்சிபிள் அடியபேட்டிக் கம்ப்ரஷன். ஆமா, ஐசென்ட்ரோபிக் process அப்படி சொல்லலாம். அப்ப இந்த டயகிராம் வந்து இட்ஸ் TS டயகிராம் அப்படினு தான் தெரிஞ்சுக்கணும். T இது S. சோ TS அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். S வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்குன்னு தெரியும். S1 equal to S2. So S1 equal to S2. அதனால தான் ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் சொல்றாங்க. 2 to 3 வந்து ஐசோதெர்மல் ஹீட் ரிஜெக்ஷன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 to ரிஜெக்ஷன் தான் ஆரம்பிக்குது. இப்போ நம்ம என்னன்னா இதுல முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ரஷன், அப்புறம் ரிஜெக்ஷன், அப்புறம் எக்ஸ்பான்ஷன், அப்புறம் அடிஷன் அப்படினு தெரியும். இது வந்து ரிவர்ஸ் சைக்கிளுக்கு வந்து இந்த ரூட்ல தான் போணும். CREA அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து அதே வந்து அது மட்டும் இல்லாம இது வந்து இட் இஸ் இன் கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டு விஷயத்தை பதிவு பண்ணணும். கவுண்டர் கிளாக்வைஸ்ன்றது எப்போ சைக்கிள் கேட்டாலும் சைக்கிள் போடுறதுக்கு ரெடியா இருக்கணும். இட் இஸ் இந்த கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன். அப்புறம் வந்து இந்த CREA அப்போ இட் இஸ் ஹீட் ரிஜெக்ஷன் அப்படின்னு தெரியும். ஹீட் ரிஜெக்ஷனா ஸோ வெளியில ஆம்பு விடலாம். ஸோ ஹீட் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஹீட் அப்சர்வ் ஆகுதுன்றது உள்நோக்கி நம்ம இது பண்ணலாம். ஸோ ஹீட் அப்சர்வ் ஆகுது, ஹீட் ரிஜெக்ட் ஆகுதுலாம். அப்புறம் 3 to 4. ஸோ 3 to 4ல வந்து என்ன சொல்றோம்னா ஐசென்ட்ரோபிக் ஆர் ரிவர்சிபிள் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் இருக்கும். ஸோ மூணாவது எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சுக்கிட்டு நாலாவது 4 to 1. 4 to 1ல வந்து ஐசோதெர்மல் ஹீட் அடிஷன் இருக்கும். இட் இஸ் அப்சார்ப்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு இது 4 ப்ராசஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் COPக்கு வந்து நம்ம இது ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள்னால ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் பை ஒர்க் அப்படின்றோம். இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு TL பை TH மைனஸ் TL அப்படி சொல்றாங்க. இப்போ ரிவர்ஸ் கார்னாட் COP வந்து எதோட ஃபங்க்ஷன் கேக்குறாங்க? ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ஒன்லி டெம்பரேச்சர் மட்டும் தான் இருக்கு. அப்ப டெம்பரேச்சர் மட்டும் சார்ந்து இருக்கும். இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் வர்க்கிங் ஃப்ளூயிட். எந்த ஃப்ளூயிட் வேணா யூஸ் பண்ணீங்க. எல்லாத்துக்கும் COP கேட்டீங்கன்னா இதேதான் அப்படின்றது நம்ம சொல்லணும். இப்போ நான் R11 யூஸ் பண்றேன். R11 யூஸ் பண்ணா ஒரு COP கிடைக்குது. அப்ப R12 யூஸ் பண்ணும்போது அதே COP தான் கிடைக்கும். டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி வர்க்கிங் ஃப்ளூயிட் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதான் வந்து ரிவர்ஸ் கார்னாட் சைக்கிள்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டது. யூனிட் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் பார்க்க போறோம். யூனிட் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் வந்து என்ன இதுல சொல்றாங்க? TR அப்படின்றாங்க. நம்ம எல்லாம் நம்ம ஊர்ல TRனா T ராஜேந்திரன் ஞாபகம் வரும். ஆனா வந்து இங்க பாத்தீங்கன்னா TR வந்து டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அப்படி சொல்லுவாங்க. 1 டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் எவ்வளவு அப்படின்றாங்க? 1 ton of refrigeration which is equal to 3.5 kilowatt which is equal to 210 kilojoule per minute which is equal to 50 kilocalorie per minute னு சொல்றாங்க.
ஸோ இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். காம்படிட்டிவ் எக்ஸாம் அடிக்கடி கேட்பாங்க. 3.5 கிலோ வாட், அது 60 பெருக்குன்னா 210 கிடைக்கும். அப்புறம் வந்து 50 கிலோ கலோரிஸ் பெர் மினிட். ஸோ கிலோ கலோரியிலிருந்து கிலோ ஜூல் எப்படி மாற்றினா நமக்கு ரஃபாக வந்து 4 பெருக்குன்னா வந்து கிலோ ஜூலாக மாறிடுது, அதுவும் புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது அந்த 1 ton ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ப்ரொடியூசிங் ஐஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ் சொல்லலாம். ஒரு 24 ஹவர்ஸில் நம்ம 1 ton ஐஸை வந்து இது பண்ணுறதுக்கு எவ்வளோ இது தேவை அப்படின்றது தான் வந்து இது. 24 ஹவர்ஸில் நம்ம வந்து அந்த 1 டே இல்லை அரௌண்ட் த கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 டே இல்லை 24 ஹவர்ஸ் இல்லை அரௌண்ட் த கிளாக்ல வந்து நம்ம வந்து அந்த ஐஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 1 ton ஆஃப் ஐஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படுற ஹீட் கெப்பாசிட்டி தான் இது. ஸோ இப்போ சிஓபி ஆஃப் சம்மரையும் சிஓபி ஆஃப் விண்டரையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ சிஓபி ஆஃப் சம்மர் இஸ் லெஸ் தென் சிஓபி ஆஃப் விண்டர்னு சொல்கிறாங்க. ஸோ சம்மரில் வந்து சிஓபி கம்மியாக இருக்கும், விண்டரில் சிஓபி அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு கம்பேர் பண்ணுவோம். சேம் டெம்பரேச்சர். அது காரணம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ TH of summer is greater than TH of winter னு சொல்றாங்க. ஸோ அந்த TH of summer வந்து greater than TH of winter நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா நம்ம ஃபார்முலா வந்து என்னன்னா இவன் ரெஃப்ரிஜரேஷன்னால TL divided by TH minus TL தான் ஃபார்முலா. TL divided by TH minus TL தான் ஃபார்முலா. TH வந்து கீழ இருக்கு. கீழ இருக்கனால அதோட மதிப்பு மேலே அதிகமாகும் போது அந்த வேல்யூ வந்து கம்மியாகும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் critical temperature of water. So critical temperature of water is equal to 374.15 degrees Celsius சொல்றாங்க. அதேபோல critical pressure of water. Critical pressure of water க்கு வந்து is equal to 221.2 bar னு சொல்றாங்க. இந்த ரெண்டுமே கிரிட்டிக்கலான வேல்யூனால நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து இந்த PV MRT வந்து நம்ம வெட்ரேஜிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. do not apply PV MRT இந்த வெட்ரேஜன் அப்படினா. இப்போ இன்னைக்கு என்னன்னா பேசிக்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் ஃபுல்லா வந்து நம்ம கத்துக்கிட்டோம். நிவேதா மூலமா இன்டராக்டிவ் பார்ட்டிசிபேட்டர் லேர்னிங். It is called as IPL way of learning. Thank you, champions.